ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூனியர் என்டிஆர் மற்றும் பலர் நடித்து நேற்று ரிலீஸ் ஆன படம் தான் தேவரா பார்ட் 1. சுறா படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்விம்மிங் சீன் வரும். இன்ட்ரோடக்ஷன் சீனே அப்படி தான் வரும் ஹீரோக்கு. ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னா, ஒரு செங்கடல்னு ஒரு ஊர் இருக்கும். அதில் வந்து 4 திசையிலே 4 தலைவர் இருப்பாங்க. அவங்க கூட இருக்க ஆள்லாம் சேர்த்துக்கிட்டு போயிட்டு கடலில் போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. யாருக்குன்னா, ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி சரக்கு வருது, கடத்திட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடத்திட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்க வேலையாக இருக்கும். அப்படி தான் அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஆகும். சீன் பார்த்து இந்த 4 ஊர் தலைவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜூனியர் என்டிஆர், ஒன்று சைஃப் அலிகான், ஒன்று வந்து கலையரசன், அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார். ஸோ இதில் கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய நட்சத்திரங்கள் இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து வேறு லெவல் ஸ்பீடாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த தேவரா ஒரிஜினல் கேரக்டர் காமிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாஸ் பிஜிஎம், மாஸ் ஃபைட் சீன்ஸு அப்படின்ட்டு எல்லா சீனுமே பார்க்க சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ராபரி சீன் ஒன்று நடுக்கடலில் போயிட்டு பெரிய ஷிப்லேருந்து ஒரு கண்டெய்னரை வந்து தூக்குவாங்க. ஸோ அந்த சீன் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் போயிட்டு கடத்திட்டு வருவாங்க அந்த மரப்படகுல. ஸோ அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு சீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபைட் சீன் ஒரு 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த 4 ஊரில் வந்து ஒருத்தவங்க அந்த ஆயுதம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதம் வந்து எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு வருஷம் ஆயுத பூஜை அன்னைக்கு ஃபைட்டு வச்சு இது பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு ஊருக்கு 2 பேர் தான் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த எப்போதுமே தேவரா தான் ஜெயிப்பாராம். ஸோ டைலாக்லாம் வேறு சூப்பராக பேசுவார். ஜூனியர் என்டிஆர் தான் தேவரா கேரக்டரில் நடிச்சிருந்தார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். 4 குரூப்பு, அந்த 4 தலைவர், அந்த 4 ஊர் சேர்ந்து வந்து கொள்ளடிப்பாங்க ஒரு டைமும். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து கடத்திட்டு வந்தது வந்து வெடிகுண்டு, அந்த ஆயுதம், அந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும். அதை சப்ளை பண்ணி அவங்க ஊர் ஆளுங்களே செத்து போயிடுவாங்க ஒரு அட்டாக்கில். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ணுறதுனால நம்மளே பாதிக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். ஆனால் அதை மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க அதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா, ஸோ எப்படி அவங்கள அதெல்லாம் பண்ண விடாமல் தடுத்தார் ஹீரோ, ஸோ எப்படி ஊர் மக்களை காப்பாற்றினார், குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார், அந்த மாதிரி தான் நிறைய வரும். தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறவங்கள எப்படியாச்சும் திருத்தணும், அவங்க மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹீரோ போராடுவார். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் கேரக்டர் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃபில். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மாதிரி காமிச்சு எண்டில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரு. அதுவுமே ஜூனியர் என்டிஆர் தான் நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்டிங்னு சொல்லலாம் அப்பா பையன் கேரக்டரில். ஸோ 2 பேரும் சேர்ந்து வர சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பட் தனித்தனியாக ஸ்டோரி ஓரியன்டாக நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷன் எங்கன்னா ஒரு மலை கிராமம், மலைக்கு மேலே அந்த ஒரு 4 ஊர், அந்த மாதிரி லொக்கேஷன் ஒரு சீன் காட்டும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே தான் இருக்கும். ஒன்று கடலுக்கு அடியில், இல்லை கடலுக்கு மேலே, கடலில் சண்டை நடக்கிற மாதிரியே நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு மலை மேலே ஊர், பக்கத்துலேயே கடல். அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி எங்கேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படத்தில் கிராஃபிக்ஸும் ஓரளவு பண்ணியிருந்தாங்க. அந்த தண்ணிக்குள்ளே வர ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எடுத்திருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா அந்த ஒரு ஃபைட் சீன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணணும் போல். அது வந்து ஒரிஜினல் கடலெல்லாம் போயிட்டு எடுத்தால் அவ்வளோதான். அதனால் ஸ்விம்மிங் பூலில் பண்ணியிருக்காங்கன்னு அது மட்டும் நல்லா அப்பட்டமாக தெரிஞ்சது. மற்றபடி வேறு எங்கேயும் பெருசாக விஎஃப்எக்ஸ் இஷ்யூஸ், அந்த கிராஃபிக்ஸ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு படத்தில். இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் வரும், அப்புறம் அப்பா பையன் சென்டிமெண்ட் வரும், அப்புறம் ஊர் மக்கள் வந்து அவருக்காக இது பண்ணுற சென்டிமெண்ட்டு, எல்லா சென்டிமெண்ட்டும் அப்படியே அள்ளி புழிஞ்சு விட்ருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த படம் ஸ்கிரிப்ட் வைஸ் சூப்பர். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இதில் பார்ட் 2 வேறு வரப்போகுது. ஸோ பார்ட் 1 வந்து நல்லா சஸ்பென்ஸாக
முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கட்டப்பா வந்து பாகுபலியை கொன்ன மாதிரி இதில் வந்து தேவராவை யார் கொன்னாங்க அப்படின்ட்டு இது கொண்டு, ஆனால் அதையுமே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ பார்ட் 2ல் என்ன எடுப்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து யாருன்னே தெரியல இதில். ஏன்னா ஒரு அரசியல்வாதி குரூப் ஒன்று வருவாங்க, கடத்த சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே போவோம். அப்புறம் சைஃப் அலிகான் ஒரு பக்கம் இருப்பார். அவர் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த தடுத்துருவார், அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்மக்லிங் அந்த இது கடத்தல் பண்ணி. அதனால் வந்து சைஃப் அலிகான் வந்து அவர் மேலே கோபமாக இருப்பார், ஜூனியர் என்டிஆர் மேலே. ஸோ அவர் தான் வில்லனா இல்லை அந்த குரூப் ஒன்று வந்து இவங்களை யூஸ் பண்ணி கடத்தினாலே அவங்க வில்லனா அப்படின்ட்டு ஒன்றும் ஸ்ட்ராங்காக டீட்டெயில்டாக இல்லை அந்த ஒரு விஷயம் மட்டும். மற்றபடி படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு பார்த்திங்கன்னா பாட்டு வந்து தமிழ் டப்பிங்கிறதுனால ஒன்றும் அவ்வளோவா பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு பர்சனலாக. பட் ஒரு 1-2 சாங் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட இன்ட்ரோ சாங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் ரொம்ப பங்கமாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும், அந்தளவுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பு ஒன்று போடுவார். அதுதான் பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு தேட்டரில் பார்க்குறப்ப. என்னடா ஸ்டெப்பு இது அப்படின்ட்டு. படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் 57 நிமிஷம் ஓடிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போரிங்காக, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து கலையரசன் நடிச்சிருந்தார். கலையரசனும் ஒரு ஊர் தலைவராக நடிச்சிருப்பார். அவர் வர ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு சில சீன்ஸ்லாம் அவர் வர போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பேஸ்டு, அந்த கொள்ளையடிக்கிறது, அந்த கடத்துறது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கான என்னென்ன தேவை, அதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் தோணுச்சு. பட் படம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச தேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.